அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம ஜாக்கெட் கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணதை எப்படி டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போது பேக் எடுத்திருக்கேன். நான் பேக் பார்த்துக்கோங்க. பேக் எடுத்திருக்கேன். 1/4 இன்ச்சு மடக்கி 3/4 இன்ச்சு, நம்ம 1 இன்ச்சு வேஸ்டேஜு, கொஞ்சம் தையல் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க, ரொம்ப பொடியாக இருக்குது. நம்ம பேக் அடிச்சிட்டோம். நம்ம பேக் டாட் பிடிக்கிறோம். உங்களுடைய சட்டையில் எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அது எப்படி பிடிக்கணுங்கிறத நான் மறுபடியும் உங்களுக்கு காமிச்சு தரேன். இங்கேருந்து உங்களுடைய சட்டையோட பேக்குடைய அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த சட்டையில் உயரம் 4.25 இருக்குது, அகலம் 1/2 இன்ச்சு இருக்குது. அதே 4.25 வைக்கிறேன், 1/2 இன்ச்சு. இந்த இதில் எவ்வளோ இருக்கோ அதே அளவு நம்ம இங்கே பிடிக்க போகிறோம். இப்போது நம்ம பேக் சைடு மடக்கி அடித்து டாட் பிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து ஃப்ரண்ட்டு. ஃப்ரண்ட்டும் நான் எவ்வளோ அளவு எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். இன்னும் 2-3 ஜாக்கெட் போன பிற்பாடு எப்படி நம்ம ஒரு கணிப்பாக ஒரு அளவு எடுக்கிறது காமிக்கிறேன். நம்ம முன்னாடி பக்கம் எவ்வளோ அளவு எடுக்குன்னு பார்க்குறோம். உயரம் 2 இன்ச்சு இருக்குது, அகலம் 2.5 இருக்குது, 3 கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி உயரம் 2, அகலம் 3. பட்டியிலேருந்து கீழே 3.25 இருக்குது. நான் 3 தான் வச்சுருக்கேன். 3.25 வச்சுட்டு காமிச்சுறேன். 3.25 இருக்குது. வேஸ்டேஜ் உள்ளே எவ்வளோ இருக்குது? 1.1 2. நான் 2.5 வச்சுருக்கேன். 1.25 1.25 2.5 ப்ளஸ் இங்கேயுமே நடு சென்ட்ரு 2.5 இன்ச்சு. இங்கேருந்து கிராஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இங்கேருந்து கிராஸ் 1.5 இருக்குது. அதே 1.5 இங்கே நான் வைக்கிறேன். அதே மாதிரி தான் இங்கே எடுக்கிறேன் நான். ரெண்டுமே கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. நேர் பகுதி கரெக்டாக இப்படி வச்சுட்டு
இங்கிருந்து 2, இங்கிருந்து 3, அதே மாதிரி இங்கிருந்து 3, இங்கிருந்து 2, இங்கிருந்து 2, இங்கிருந்து கிராஸ் 1. ஃபஸ்ட்டு இது டாட் பிடிக்கிறோம், கீழே டாட் பிடிக்கிறோம். பட்டிக்கு கீழே இருக்கிற மார்பு பகுதியை தாங்கி கொடுக்குற இடத்துல இருந்து தான் ஃபஸ்ட்டு நம்ம கிராஸாக டாட் வரும். இப்படி எடுத்துட்டு கரெக்டாக எடுக்கிறோம். அதுக்கடுத்து இங்கிருந்து நேராக ஒன் சைடு பாருங்கள் எவ்வளோ அழகாக, பாடியே வேண்டாம், அந்த மாதிரி நம்ம ஜாக்கெட் போட்டாலே போதும். அந்த அளவுக்கு கரெக்டாக தூக்கி கொடுக்கும். நம்ம டாட் பிடிக்கிறதுல தான் நம்மளோட இது இருக்குது. ஒரு 10 ஜாக்கெட் தைச்சிட்டிங்கன்னா சரியாக வந்துடும். அதே மாதிரி தான் நம்ம 2 சைடும் நம்ம டாட் பிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து பட்டி. இந்த சைடு உள்ளதை இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. இது பூ டிசைனால் நமக்கு நல்லாவே தெரியும். பூ பிளைனாக இருந்தாலும் இதான் பொசிஷன். அடித்து நம்ம திருப்புறோம்.
ரெண்டாவது பட்டி எடுக்கிறோம். இந்த கப்புக்கு இந்த பட்டி இதை அட்டாச் ஆக்கணும். இதை எடுத்து இது கரெக்டாக பட்டன் பாருங்கள், கழுத்து பீஸும் இந்த பட்டன் பீஸ் பக்கம் தான் வைக்க போகிறோம். இந்த கூர்மையாக இருக்கிற பகுதி இங்கே கரெக்டாக இப்படி வச்சுட்டு இப்படி கரெக்டாக இப்படி வைங்க. 1/2 இன்ச்சு, கரெக்டாக 1/2 இன்ச்சு. இப்போ பாருங்கள், நான்லாம் மடக்கவே இல்லை, அதுவாகவே அது பாருங்கள் தனியாக வந்துருச்சு. நம்ம மடக்கணும், அதை பிடிச்சி இழுத்தோம்னா கிராஸாக போயிடும். இழுக்காமல் நீங்கள் அடிச்சிங்கனாலே போதும். இன்னொரு அடி 2 அடி ஸ்ட்ராங்காக அடிச்சுக்கோங்க. இதுக்கு இதை அடிச்சிட்டோம். இந்த கப்புக்கு கரெக்டாக பாருங்கள், இந்த கழுத்துக்கும் இந்த கழுத்துக்கும் இந்த கப்பு கரெக்டாக வந்துருச்சு. அதே மாதிரி இந்த கப்பை அடிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.